மீனுக்குருவி காகங்களோட தோட்டத்துல வயல் வேலைக்காக வந்திருந்தது. காலு காகம் அந்த இடத்துக்கு வந்தது. சாப்பாட்டு நேரமே வரப்போகுது. என்ன இன்னும் ஒரு வயல கூட நீ முழுசா களை எடுத்து முடிக்கல? காலுன்னா, களை செடிகள் ரொம்ப அதிகமா இருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு வேகமா தான் நான் களை எடுத்திருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது மீனு. இன்னைக்கு சாயங்காலம் சம்பளம் வேணும்னா, இந்த மொத்த வயலையும் நீ களை எடுத்தாகணும். அப்படின்னு காலு சொல்லிட்டு அங்கிருந்து தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போனா. மறுபடியும் மீனுக்குருவி களை எடுக்க ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரொம்பவே களைப்பா இருந்ததால பக்கத்துல இருக்கிற மரத்தடியில கொஞ்சம் ஓய்வெடுத்தா. அப்போன்னு பார்த்து கோரி காகம் அந்த இடத்துக்கு வந்தா. என்னம்மா, வேலைக்கு வந்துட்டு நீ பாட்டுக்கு மரத்தடியில உட்காந்து காத்து வாங்கிட்டு இருக்க? கோரியக்கா, இவ்ளோ நேரம் நான் களையெல்லாம் பிடுங்கிட்டு தான் இருந்தேன். ரொம்ப களைப்பா இருந்ததால கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலான்னு வந்தேன். உனக்கு சம்பளம் குடுக்கறதே வேலை செய்யறதுக்கு தான், இப்படி காத்து வாங்குறதுக்கு இல்ல. இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா நாளையிலேருந்து நீ வேலைக்கு வர வேணாம் பாத்துக்கோ. இல்ல கோரியக்கா, நீங்க என்ன அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க. இந்த நாள் முடியறதுக்குள்ள இந்த மொத்த வேலையுமே நான் களை எடுத்து முடிச்சிடுறேன். பிறகு கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி அந்த வயல் மொத்தத்தையும் களை எடுத்து முடிச்சா. இன்னும் சூரியன் மறையவே இல்ல. இவ்ளோ சீக்கிரமே நம்ம வேலைய முடிச்சிட்டோம். ஆனாலும் இப்ப போய் சம்பளம் கேட்டோம்னா கண்டிப்பா அவங்க தரமாட்டாங்க. இருக்கிற கொஞ்ச நேரத்துக்கு நாம அவங்களோட பக்கத்து வயல கொஞ்சம் சுத்தப்படுத்தலாம். பிறகு அவங்களோட பக்கத்து வயல்ல ஒரு மண்வெட்டிய வச்சு வெட்ட ஆரம்பிச்சா. கொஞ்ச தூரம் வெட்டினதுக்கு அப்புறமா அந்த மண்ணுக்குள்ள இருந்து ஒரு பாத்திரம் வெளியில வந்துச்சு. என்ன இது? இந்த பாத்திரம் இவ்ளோ பழசா இருக்கு. சரி, அத பத்தி நமக்கு என்ன? இது மண்ணுக்கு அடியிலேருந்து கிடைச்சிச்சு. வயலோட சொந்தக்காரவங்களுக்கு தான் இது சொந்தம். நாம போய் இத கோரியக்காட்ட கொடுக்கலாம். அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு கோரியோட வீட்டுக்கு வந்தா. அக்கா, இந்த பாத்திரம் வயலை தோண்டும் போது அதுக்குள்ள இருந்து கிடைச்சிச்சு. அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஏதோ புதையல் கிடைச்சா மாதிரி அந்த பழைய பாத்திரத்தை தூக்கிட்டு இங்க வந்திருக்கியே. இது ஏதாச்சும் யாருக்காச்சும் யூஸ் ஆகுமா சொல்லு? ஏன் மீனும் இப்படி என்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்க? போ, அதை தூக்கி போட்டு போய் ஆகிற வேலையை பாரு. அவ வேலை செஞ்சதுக்கான சம்பள பணத்தை காலுக்காக கொடுத்தது. இந்த பாத்திரம் ஏதோ ஒரு விதத்துல நமக்கு யூஸ் ஆகும். எதுக்கும் நாம இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம். பிறகு மீனுக்குருவி அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து வந்தா. அந்த பாத்திரத்தை சமையல் கட்டுல ஒரு ஓரமா வச்சா. மாவு கொஞ்சம் தான் இருக்கு. குக்கு வேற இப்ப ரொம்ப பசியோட வருவா. சரி, இருக்கிற மாவை வச்சு ஒரு தோசையை சுட்டு வைக்கலாம். அச்சச்சோ, இந்நேரம் ஸ்கூல் விட்டுருப்பாங்களே. பாவம், குக்கு நமக்காக காத்துட்டு இருப்பா. சீக்கிரமா நம்ம போகணும். அப்படின்னு யோசிச்ச மீனும் அந்த ஒரு தோசைய புதுசா எடுத்துட்டு வந்த அந்த பாத்திரத்துல போட்டுட்டு தன்னோட தன்னோட பொண்ணை கூப்பிடுறதுக்காக ஸ்கூலுக்கு பறந்து போனா. அந்த நேரத்துல குக்குவும் ஜக்குவும் வாசல்ல நின்னு பேசிட்டு இருந்தாங்க. குக்கு ரொம்ப கலக்கமான மனநிலைமையில நின்னுட்டு இருந்தா. என்னாச்சு குக்கு? ஏன் சோகமா இருக்க? அம்மா, இந்த ஜாக்கு, என்ன நீ எனக்கு வேலைக்காரியா தான் திரும்பவும் வரப்போற. அதுக்கு எதுக்காக நீ ஸ்கூல் வந்து படிக்கணும் அப்படின்னு கேக்குறாம்மா. அதெல்லாம் இல்லம்மா. நீ எதுக்காக வேலைக்காரியா போகணும்? நீ நல்லா படிச்சு ஒரு பெரிய ஆபீசர் ஆயிடலாம். நீ ஒன்னும் கவலைப்படாத. நீங்களே உங்களுக்கு வேலை இல்லைன்னு தானே எங்க தோட்டத்துல வேலை செய்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்க பொண்ணு மட்டும் படிச்சு பெரிய ஆபீசர் ஆயிடுவாளா என்ன? வேலைக்காரியோட பொண்ணு வேலைக்காரியா தான் இருக்கணும்னுலாம் அவசியம் கிடையாது. இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாதுப்பா. இது ரொம்ப தப்பு. தப்பா தப்பு. உண்மையை சொன்னா ரொம்ப தான் கோவப்படுறாங்க அம்மாவும் பொண்ணும். பிறகு குக்குவை கூப்பிட்டுட்டு மீனுக்குருவி அவளோட வீட்டுக்கு பறந்து வந்தா. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப பசியா இருக்குமா, ஏதாச்சும் சாப்பிட கொடுங்க. இருடா, அம்மா உனக்காக தோசை செஞ்சு வச்சிருக்கேன். எடுத்துட்டு வரேன். என்ன இது? நாம ஒரு தோசை தான் செஞ்சு வச்சுட்டு போயிருந்தோம். இப்ப என்னடான்னா இந்த பாத்திரம் மொத்தமும் தோசையா மாறி இருக்கு. என்னம்மா, இவ்ளோ தோசை நீங்க பாட்டுக்கு செஞ்சு வச்சிருக்கீங்க? குக்கு, நான் ஒண்ணு தாண்டா செஞ்சு வச்சிருந்தேன். ஆனா எப்படி இது மொத்தமும் இவ்வளவு தோசையானுச்சுன்னு எனக்கு தெரியல. நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ அதிசய பாத்திரத்துல போட்ட மாதிரி சொல்றீங்க. அம்மா, ஒண்ணு பண்ணுவோமா? நம்ம கிட்ட இருக்கிற காசை எடுத்து கொஞ்சம் அதுல போடலாம். அது நிறைய காசா வருதான்னு பார்க்கலாம். பிறகு மீனும் அவகிட்ட இருந்த அந்த ஒரு 10 ரூபாய் காயின அந்த பாத்திரத்துக்குள்ள போட்டா. போட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த பாத்திரத்துல இருந்து நிறைய 10 ரூபாய் காயின் வந்தது.
அம்மா, உண்மையாலுமே இது அதிசய பாத்திரம்தான். குக்கு சத்தம் போடாத. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. யாருக்கும் தெரிஞ்சுச்சுன்னா அப்புறம் நம்மளோட பாத்திரத்தை அவங்க திருடிப்பாங்க. சரிம்மா, நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். பிறகு மீனுக்குருவி தன்னோட வீட்டுக்கு வந்து தான் வாங்கிட்டு வந்த உணவுப் பொருட்களை தான் பொண்ணோட சுவைச்சு சாப்பிட ஆரம்பிச்சா. இந்த கதையோட பார்ட் 2 பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நீங்க நாளைக்கு வரைக்கும் காத்திருங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோலைவன காட்டுல இப்போ வெயில் காலம் ஆரம்பமாகி இருந்தது. வெயிலோட அளவு அதிகமா இருக்கிறதால பறவைங்க எல்லாரும் ரொம்பவே சிரமப்பட்டாங்க. அந்த காட்டுலயே பணக்கார பறவைங்களான காகங்கள் வெயில் காலத்துக்கு பயன்படுற மாதிரி மின்விசிறி எல்லாம் வச்சிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு வெயிலோட தாக்கம் ரொம்ப குறைவாவே இருந்தது. அந்த காட்டிலேயே மீனுக்குருவி தன்னோட குழந்தை கூட வாழ்ந்துட்டு வந்தா. என்னால இந்த வெயில்ல வீட்டுக்குள்ள இருக்கவே முடியலம்மா. ஜக்கோ வீட்ல மின்விசிறி எல்லாம் வச்சிருக்காங்க. உள்ள போனதுமே எவ்வளவு குளு குளுன்னு காத்து வருது தெரியுமா? நீங்களும் ஒரு மின்விசிறி வாங்குங்கம்மா. ஐயோ கடவுளே, என் குழந்தை ரொம்பவே சிரமப்படுறா. சரி, இதுக்கும் நம்ம கௌரி அக்கா கிட்ட பழைய மின்விசிறி இருக்கான்னு கேட்டு பார்க்கலாம். காலு, ஃபேன் ரிப்பேர் ஆகி 2 நாள் ஆகுது. நீங்க என்னடான்னா இன்னமும் புது ஃபேன் வாங்கல? காட்டுல இருக்கிறதே 2 மாசம்தான் வெயில். அந்த வெயிலுக்காக போய் புது ஃபேன் வாங்க முடியுமா? பணம் என்ன மரத்துலயா காய்க்குது? இங்க பாரு, புதுசெல்லாம் வாங்க முடியாது. இருக்கிறத வச்சே இந்த வருஷத்தை ஓட்ட வேண்டியதுதான். சரி காலு, புதுசுதான் வாங்க முடியாது. இந்த பழைய ஃபேனையாச்சும் சரி பண்ணலாம்ல? மெக்கானிக் கிட்ட நேத்தியே பேசிட்ட. இத சரி பண்றதுக்கு நிறைய பணம் செலவாகுமா? இந்த மாதிரி காகங்கள் பேசிட்டு இருக்கும்போது மீனுக்குருவி அந்த இடத்துக்கு வந்தா. கௌரி அக்கா, உங்களை தான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உங்க வீட்ல ஏதாச்சும் பழைய மின்விசிறி இருக்கா? ஏன் மீனு, மின்விசிறி பத்தி எல்லாம் கேக்குற? ஏன் வாங்க போறியா என்ன? இல்ல கௌரி அக்கா, என் நிலைமையில நான் எங்க மின்விசிறி எல்லாம் வாங்குறது? வெயில் ரொம்ப அதிகமா இருக்கதால என் பொண்ணால இருக்கவே முடியலன்னு ரொம்ப அழறா. அதான் உங்ககிட்ட எதனா பழைய மின்விசிறி இருந்தா வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அடடே, நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்க மீனு. இப்பதான் நானும் காலுவும் பேசிட்டு இருந்தோம். பழைய மின்விசிறி இருக்கு, அது கடையில கொடுத்துட்டு பணம் வாங்கணும்னு. கோரியக்கா, அப்படின்னா அந்த மின்விசிறிய நீங்க என்கிட்டயே கொடுங்க. அதுக்கான பணம் எவ்வளவோ அதை நான் தந்துடுறேன். மீனு, பணத்தை பத்தி எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒண்ணு, அந்த ஃபேனு இப்போதைக்கு ஓடுற கண்டிஷன்ல இல்ல. அப்படின்னா அந்த ஃபேனை நான் மெக்கானிக் கிட்ட கொடுத்து சரி பண்ணிக்கிறேன். ஃபேனுக்கான விலை எவ்வளவுன்னு சொல்லுங்க. மீனு, இதுக்கு ஒரு 750 ரூபா கொடுத்துரு, அது போதும் எங்களுக்கு. கோரியக்கா, என்ன சொல்றீங்க? 750 ரூபாயா? நேத்தி தான் போய் டவுன்ல இருக்கிற ஏசி கடையில ஏசி பார்த்துட்டு வந்திருக்கோம். அவர் தான் சொன்னாரு, பழைய பொருள் எதனா இருந்தா எடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு குறைச்சு பண்ணி தரேன்ட்டு. இங்க பாரு, கண்டிப்பா இந்த ஃபேனை நான் எடுத்துட்டு போனேன்னா ஏசி வாங்குற காசுல இருந்து 1000 ரூபாய குறைச்சு பாரு. நீ பாவமே ஏழைப்பட்ட குருவி வந்து கேக்குறியேன்னு நான் உனக்கு கொடுக்கறதுக்கு சரின்னு சொன்னா நீ என்னடான்னா அதிகமா இருக்குன்னு சொல்ற. சரி சரி, உனக்கு வேணான்னா விடு, நான் போய் அந்த ஏசி கடைக்காரன்ட்டே வித்துக்கிறேன். கண்டிப்பா எனக்கு 1000 ரூபாய்க்கு மேலதான் அவன் இதுக்கு கொடுப்பான். சரி கோரியக்கா, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. இந்த ஃபேனை நீங்க என்கிட்டயே வித்துருங்க. இதுக்கான பணம் எவ்வளவோ நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன். பிறகு தன்னோட வீட்டுக்கு வந்த மீனு அவ சேர்த்து வச்சிருக்க கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு கோரியோட வீட்டுக்கே வந்தா. பிறகு கோரி கிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டு மின்விசிறிய வாங்குனா. எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா அவ வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. அப்பாடா, ஒரு வழியா மின்விசிறிய வாங்கியாச்சு. ஆனா இந்த ஓடாத மின்விசிறிய அப்படியே எடுத்துட்டு போனோம்னா லக்கி ரொம்பவே வருத்தப்படுவா. சரி, இதை சரி செஞ்சு அதுக்கப்புறமா வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். பிறகு அதை எடுத்துக்கிட்டு கபூதரோட மெக்கானிக் கடைக்கு வந்தா. கபூதர்னா, இந்த மின்விசிறிய நான் பழைய விலைக்கு வாங்கினேன். இது சரியா ஓட மாட்டேங்குது. இத கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்களேன். இந்த மின்விசிறியில காயில் போயிடுச்சு மீனு. இதை சரி செய்யறதுக்கு ரொம்பவே பணம் செலவாகும். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு எவ்வளவு ஆகுமோ அந்த பணத்தை நான் தந்துடுறேன். தயவு செஞ்சு இதை சரி பண்ணி மட்டும் கொடுங்க. பிறகு கபூதர் அதை சரி செஞ்சு கொடுத்துச்சு. மீனு அதுக்கான பணத்தை கொடுத்துட்டு அந்த மின்விசிறிய வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தா. உண்மையாவுமே நீ ரொம்ப கில்லாடிதான். ஓடாத ஃபேனுக்கு 750 ரூபாய் வாங்கியிருக்க.
அது நம்ம கிட்ட இருந்ததுன்னா அதால நம்மளுக்கு செலவு மட்டும்தான். இப்போ அந்த மீனு கிட்ட வித்துட்டோம், நல்ல காசுக்கு வித்திருக்கோம். இத வச்சு நாம ஒரு புது ஃபேன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி காகங்கள் ரெண்டு பேரும் மீனுவை நினைச்சு சிரிச்சிட்டு இருந்தாங்க. மின்விசிறிய பார்த்து லக்கி ரொம்பவே சந்தோஷப்பட்டா. பிறகு அன்னைக்கு ராத்திரி முழுக்க மின்விசிறியில படுத்து நல்லா தூங்குனாங்க. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. கௌரி வழக்கம் போல மீனுவோட வீட்டுக்கு சக்கரை வாங்கறதுக்காக வந்தா. அவ வீட்ல ஃபேன் ஓடுறத பார்த்து கௌரிக்கு ரொம்பவே பொறாமையா இருந்தது. அட, இந்த ஃபேன் என்ன இத்தனை நாளா நம்ம வீட்ல இருந்தப்போ ஓடவே இல்ல. இப்ப என்னடான்னா இவ்வளவு நல்லா காத்து வருது. அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்ச கௌரி பிறகு சர்க்கரைய வாங்கிட்டு அவ வீட்டுக்கு பறந்து வந்தா. இத்தனை நாளா அந்த ஃபேன் நம்ம வீட்ல ஓடவே இல்லைல்ல. இப்போ அந்த மீனு குருவி அதுல இருந்து நல்லா சிலு சிலுன்னு காத்து வாங்குறா தெரியுமா? என்ன கௌரி சொல்ற? அந்த ஃபேன்ல இருந்து காத்து வருதா? ஆமா காலு, அந்த மீனு குருவி குளு குளுன்னு காத்து வாங்கிட்டு இருக்கா. நாம என்னடான்னா இப்படி வெயில்ல வெந்து செத்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க, என்ன ஆனாலும் சரி அந்த ஃபேன் அவகிட்ட இருக்கவே கூடாது. உடனே போய் நான் அதை அவகிட்ட இருந்து வாங்கிட்டு வரேன். அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தோட கௌரிக்காக மறுபடியும் மீனுவோட வீட்டுக்கு வந்தா. மீனு குருவி உணவு எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போயிருந்தா. அந்த நேரம் லக்கி மட்டும்தான் வீட்ல இருந்தா. அந்த ஃபேனை எடுத்துட்டு மறுபடியும் அவளோட வீட்டுக்கே வந்துட்டா. லக்கி பாவம் என்ன நடக்குதுன்னே புரியாம அழுதுபடியே இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு மீனு குருவி அவளோட வீட்டுக்கு வந்தா. அம்மா, அந்த கோரி ஆண்டி வந்து பயங்கரமா என்ன திட்டுனாங்கம்மா. நம்மளோட ஃபேனு அவங்களோடதுன்னு சொல்லி அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. நாம அவங்களை ஏமாத்திட்டோம்னு சொல்றாங்கம்மா. என்ன தங்க சொல்ற? அப்படியா சொன்னாங்க? சரி சரி, நீ அழாம இரு, நான் போயிட்டு என்னன்னு கேட்டுட்டு வரேன். அப்படி சொன்ன மீனு பிறகு கோரியோட வீட்டுக்கு வந்தா. கோரி அக்கா, எதுக்காக இப்படி பண்ணீங்க? உங்ககிட்ட நான் பணத்தை கொடுத்து தானே ஃபேனை வாங்கிட்டு வந்தேன். நீங்க என்னடான்னா என்னோட ஃபேனுன்னு சொல்லி எடுத்துட்டு போயிருக்கீங்க. நீங்க பண்றதெல்லாம் ரொம்பவே தப்புக்கா. நான் ஓடலைன்னு சொல்லி தான் இந்த ஃபேனை உங்ககிட்ட வித்தேன். ஆனா அது இவ்வளோ நல்லா ஓடும்னு எனக்கு தெரியாது. இந்த ஃபேன் நீங்க கொடுத்தப்ப ஓடலை தான். ஆனா இதுக்கு நான் 500 ரூபாய் செலவு பண்ணி கபூத்தர் அண்ணா கிட்ட சரி பண்ணியிருக்கேன். அதனாலதான் இப்ப இந்த ஃபேன் ஓடுது. ஏய், யாருக்கிட்ட போய் சொல்ற? நல்லா ஓடுன ஃபேனை ஏமாத்தி வாங்கிட்டு செலவு பண்ண நான் போய் சொல்றேன்? கோரி அக்கா, ஃபேனு வேணும்னா நீங்களே வச்சுக்கோங்க. ஆனா நான் செலவு பண்ண பணத்தை மட்டுமாச்சு எனக்கு திருப்பி கொடுங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னது, பணமா? இங்க பாரு, நீ கொடுத்த காசுக்கு இத்தனை நாளா வச்சு காத்து வாங்கிட்ட. இதுக்கப்புறம் இந்த ஃபேன் எனக்கு தான் சொந்தம். அப்படின்னு சொல்லி கோரி ரொம்ப கோவமா பேசினா. இதை கேட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாத மீனு அங்கிருந்து கவலையோட திரும்பி வந்தா. வந்தவ கரையில உட்காந்து அதை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தா. அந்த நேரம்னு பார்த்து மீனுவோட நெருங்கிய தோழியான மிட்டு கிளி அந்த இடத்துக்கு வந்தது. என்னாச்சு மீனு? ஏன் உன் முகம் வாடி போயிருக்கு? மிட்டு, அந்த காகங்கள் என்ன நல்லா ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நடந்த கதை எல்லாத்தையும் சொன்னா. இது கேட்ட மிட்டுவும் ரொம்பவே கவலைப்பட்டுச்சு. சரி சரி மீனு, அதை நினைச்செல்லாம் நீ கவலைப்படாத. அந்த காகங்கள் எப்பவுமே இப்படிதான், அடுத்தவங்களை ஏமாத்தி ஏமாத்தி தான் இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. ஆனாலும் இன்னமும் அவங்க திருந்த மாட்டாங்க. எப்பதான் அவங்களுக்கு புத்தி வருமோ தெரியல. மீனு, வேணும்னா கோடைக்காலம் முடியிற வரைக்கும் நீயும் லக்கியும் வந்து என்னோட வீட்லயே தங்கிக்குங்க. அங்க உங்களுக்கு தேவையான எல்லா வசதியுமே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேணாமிட்டு, நீ சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? நான் எப்படியாச்சும் சமாளிச்சுக்கிறேன். ஐயோ மீனு, எனக்கு இதுல எந்த சிரமமுமே இல்ல. இங்க பாரு, நாளைக்கே நான் என் கணவர் வாழ்ற சுவிட்சர்லாந்துக்கு போறேன். கோடைக்காலம் முழுவதும் நான் அவர் கூட போய் அங்கதான் இருக்க போறேன். என் வீடு யாரும் இல்லாம பூட்டிதான் இருக்க போகுது. யாருக்கும் உபயோகம் இல்லாம இருக்கிறதுக்கு நீயும் லக்கியும் இருந்தீங்கன்னா உங்களுக்காச்சும் அது பயனுள்ளதா இருக்கும். மிட்டு ரொம்ப வற்புறுத்தி கேட்டதால மீனுவும் அங்க இருக்கிறதுக்கு சம்மதிச்சா. பிறகு மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் மீனுவும் அவ பொண்ணும் சேர்ந்து மிட்டுவோட வீட்டுக்கு வந்தாங்க. அங்க குளு குளுன்னு ஏசி போட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா வசதியோடையும் அந்த வீடு இருந்தது. அந்த வீட்டுக்கு போனதும் லக்கி ரொம்பவே சந்தோஷப்பட்டா. காலுஜி, பாத்தீங்களா? அந்த மீனும் நமக்காகவே இந்த ஃபேனை சரி பண்ணிருக்கா. முன்னாடிய விட இப்பதான் காத்து நல்லா குளு குளுன்னு வீசுது.
ஆமா கௌரி, நீ பண்ண வேலையால இப்போ நம்மளுக்கு 2 லாபம் கிடைச்சிருக்கு. பணத்துக்கு பணமும் கிடைச்சிருக்கு. நம்ம வீணா போன ஃபேன்ல இருந்து இப்போ காத்தும் வருது. அப்படின்னு சொல்லி காகங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா அந்த ஃபேன்ல காத்து வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. நல்லா ஓடிக்கிட்டு இருந்த ஃபேனு திடீர்னு பயங்கர சத்தத்தோட வெடிச்சுச்சு. ஃபேன் வெடிச்சதுல வீடு மொத்தமும் புகை மூட்டமா பரவ ஆரம்பிச்சுச்சு. அந்த புகையில சிக்கி காகங்கள் உயிர் தப்பிக்கிறதுக்காக போராடுனாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.